இந்திய விடுதலைக்கு பூலித்தேவர் அடித்தளம் போட அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர்கள் தான் ராணி வேலு நாச்சியாரும் மருது பாண்டியர்களும். மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் பல நேரங்களில் தலைமறைவாக இருந்தாங்க. பல ஊர்களுக்கு சென்று பல ஊர்களில் இருந்த கோவில்கள்லையும் பல வீடுகள்லையுமே அவங்க தலைமறைவாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு முறை திருக்கோஷ்டியூர் கோவிலில் தலைமறைவாக இருந்தாங்க. மருது பாண்டியர்கள் அங்கு இருப்பதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்கள் சுற்றி வளைச்சாங்க. அந்த சமயத்தில் பெரிய மருது வளரியினால் ஆங்கிலேயர்கள் அனைவரையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிடுறாரு. ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பித்த பெரிய மருது இரவு முழுவதும் குதிரையில் பயணம் செய்து ஒரு கிராமத்தை அடைகிறாரு. இரவு முழுவதும் குதிரையில் பயணம் செய்த காரணத்தினால பெரிய மருதுவுக்கு உடல் முழுவதும் சோர்வடைந்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிகவும் பசியும் ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு பெரிய மருது போயிட்டு உணவு கேட்கிறாரு. அந்த வீட்டில் இருந்த ஒரு பாட்டியும் வந்தது பெரிய மருதான் என்று தெரியாமலேயே பெரிய மருதுவை வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த பாட்டியின் வீட்டில் உணவு உண்டுவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு அந்த பாட்டியின் உபசரிப்பை கண்ட பெரிய மருது அந்த வீட்டின் கூரையில் இருந்து ஒரு ஓலையை கிழித்து ஒரு தர்மசாஸ்திரத்தை எழுதி அந்த பாட்டிகிட்ட கொடுக்குறாரு. இது நீங்க சிவகங்கை சீமையில கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதன் பிறகு பெரிய மருதுவை ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டு பெரிய மருதுவை தூக்கு மேடையில் ஏற்றுறாங்க. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் பெரிய மருதுவிடம் உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பெரிய மருது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இதுவரை பல பேருக்கு பல ஊர்களையும் பல கோவில்களையும் தானமாக கொடுத்துருக்கிறேன். அப்படி நான் எந்தெந்த ஊர்களெல்லாம் தானமாக கொடுத்தனோ அது அனைத்துமே அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும், நீங்க அதை பறிக்க கூடாது அப்படின்னு பெரிய மருது அவருடைய கடைசி ஆசையை கூறினாரு. மரண தருவாயிலும் கூட பெரிய மருது தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் எதுவும் கேட்டுக்கொள்ளாம தான் தானமாக கொடுத்த அனைத்துமே அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு. இப்படி விடுதலைக்காகவும் மண்ணின் மக்களுக்காகவும் அன்றைய காலகட்டத்தில் மருது பாண்டியர்கள் போராடிய காரணத்தினால தான் அவர்கள் வரலாறு இன்றுமே நிலைத்து நிற்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி பதிவு வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.